Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீரே சன்லைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதை எங்க யூஸ் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்ணனும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ரூம் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ரூம் பாத்தீங்க அப்படினா நம்ம பாக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்க அப்படினா நீங்க ரூம் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல் பாக்ஸா இந்த மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களால ப்ரோ பூலியன் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக வால் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அது போலவே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று ஒரு ரூம் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீரே சன்லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம டே டைமில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சன் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ 10 feet by 10 feet கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 inch கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா வால்க்குமே ஒரே கலர் தான் கொடுக்க போகிறேன், அதனால் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90 degreeக்கு ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சேம் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். அதே போல் இந்த இது ஓகேங்களா. ஸோ இது ரஃபாக தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரஃபாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரும் ரூஃபும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 inch கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி ரூஃப்க்கு கொடுத்துக்கிறேன் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு டோர் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு சன்லைட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சன்லைட் எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டாப் வியூவில் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டோர் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஒயர் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஃபுல்லாகவுமே கிரியேட் பண்ணுறேன். பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடம் டோர் வரும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் ப்ரோ பூலியன் பண்ணிடுறேன், ஹோல் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வால் கிளிக் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் போயிட்டு ப்ரோ பூலியன் ஸ்டார்ட் பிக்கிங் கொடுத்துட்டு இந்த இது கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த இடத்துல ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் தான் நம்ம இப்போது அந்த சன்லைட் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ நம்ம அன்அகாடமி இது பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3rd stage UPL Finals கண்டக்ட் பண்ணுறாங்க. இது டேட் பார்த்தீங்க அப்படின்னா October 31. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 questions இருக்கும். 3 hours உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலர் டு கேட் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது ரேங்க் 1 to 5, 6 to 10, 11 to 15 சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அமேசான் வவுச்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 31. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி 2 இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா UPL Finals ஆல்ரெடி 3 இதுக்குமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது தனியாக கூட உங்களுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது UPL Finalஸில் நீங்கள் தனியாக கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வாங்க நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஹோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீரே சன் நம்ம வந்து இந்த இடத்துல உள்ளே பாஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீரே சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, லைட்ஸில் வீரே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீரே சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ டாப் வியூவில் வச்சுட்டு ஒயர் ஃப்ரேமில் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஹோல் கொடுத்துருக்கோம். இப்போ வீரே சன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து பாஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து மூவ் பண்ணுறனால மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது தனியாக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது தனியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்குது.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எமிட் ஆகிறது. ஸோ அந்த ரேடியஸ் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க இன்டென்சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டர்பிடிட்டி, நம்ம மல்டிப்ளையர்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதே போல் தான் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ எமிட் ரேடியஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 feet இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஏரோ டவுன் ஏரோ அப் ஏரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் குறைஞ்சிரும், ரேடியஸ் எமிட் ஆகக்கூடிய ரேடியஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மல்டிப்ளையர், இன்டென்சிட்டி மல்டிப்ளையர், சைஸ் மல்டிப்ளையர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வச்சுட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா, ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் கேமரா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ டாப்பில் போயிட்டு கேமராஸில் ஃபிசிக்கல் கேமரா ஷேடோவில் வச்சுக்கிறேன். இப்போது ஃபீல்ட் ஆஃப் வியூ வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஒயர் ஃப்ரேம் இந்த இது கிளிக் பண்ணி இங்கே உள்ளே கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இதை இந்த பக்கம் வச்சுருங்க. அதாவது இந்த எமிட் ஆகிறது வந்து கீழே இருக்கணும், சன்லைட் வந்து மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இது தனித்தனியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராஸில் இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஃப்ளோருக்கு கீழே போகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு எமிட் ஆகிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த சேஞ்சஸும் நான் கொடுக்கல ரெண்டர் செட்டிங்ஸில். ஸோ டேரெக்டாக ரெண்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது சன்லைட் வந்து இதன் மூலிமா வந்து இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் அந்த எமிட் ஆகிருக்கு. பட் நம்மளுக்கு சரௌண்டிங் இருக்கிறது தெரியல இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ஜிஐ ஆன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனேபிள் ஜிஐ கொடுத்துட்டு இர்ரேடியன்ஸ் மேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டர் கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் பிளாக்காக வந்துச்சு, சாரி ஃபுல் ஒயிட்டு இல்லை அப்படின்னா பிளாக்காக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வீரேயில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி இது சொல்லியிருக்கோம், கலர் மேப்பிங்கில் உங்களுடைய மல்டிப்ளையர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எக்ஸ்போன்சியல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் மல்டிப்ளையர், பிரைட் மல்டிப்ளையர்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பிரைட் மல்டிப்ளையர் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஃபுல் ஒயிட்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய டர்பிடிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டர்பிடிட்டி மீன்ஸ் நம்ம வீரே சன்லைட் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மாடிஃபைல போயிட்டு டர்பிடிட்டி நார்மலாக 3 இருக்குது. ஸோ இப்போ நான் 1 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இன்டென்சிட்டியும் 0.1 கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமிட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்த டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இந்த பக்கம் சன்லைட் வர்றது உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் வந்து இந்த ஸ்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ப்ளூ கலர் ஷேட் மாதிரி தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்விரான்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு என்விரான்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சன்லைட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அந்த வீரே சன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு எமிட் ஆகிற ரேடியஸ் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு கலர் இந்த ஷேடில் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரெண்டர் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்மால் சைஸில் தான் இமேஜ் ஸ்மால் சைஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த எமிட் ஆகிறது மட்டும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மால் சைஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்கை இருக்க மாதிரி இருக்கும், அதுலேருந்து சன் வந்து இங்கே வந்து எமிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதே இமேஜை கொண்டு போய் ஃபோட்டோஷாப்பில் போட்டுட்டு இங்கேருந்து இந்த இது எமிட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபாக் மாதிரி அந்த நம்ம நார்மலாக ஓட்டு வீட்டிலலாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த வெளிச்சம் வரும்போது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட்டும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.